Taste the Daily. திமுக கார்ப்பரேட் கம்பெனியாகிவிட்டதாகவும் தங்கள் குடும்பத்தில் இனி எவரும் கட்சி பொறுப்புக்கு வரமாட்டார்கள் என்றோ முதலமைச்சர் பொறுப்புக்கு வரமாட்டார்கள் என்றோ ஸ்டாலின் கூறுவாரா என ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கட்சியிலேயும் அதிகாரத்துக்கு வர முடியும், ஆட்சியிலேயும் அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகலாம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகலாம். இந்த கட்சியில் ஜனநாயக அமைப்புள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் என்னை போல் இருக்கின்ற கிளை செயலாளராக இருந்து உங்கள் முன் பொதுச் செயலாளராக வந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றுக்கிறேன். திமுக முடியவே முடியாது. ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் எங்க குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எவரும் இனிமேல் பெரிய கட்சி பொறுப்புக்கு வரமாட்டாங்க, தலைவர் பதவிக்கு வரமாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி எங்க குடும்பத்தை தவிர்த்து எவரேனும் ஒருவராவது நிச்சயமாக திமுக சார்பா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காலத்துக்கு நடக்காது. அது ஒரு கம்பெனி ஆகிவிட்டார்கள். ஆக இனி தமிழகத்திற்கு அந்த கட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிவிடும். ஆகவே குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்பெயரில் வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல்.